சொதப்பிரும்னு நினச்சி பண்ணலை. பட் பாதி ப்ராசஸில் சொதப்பிருச்சு. இந்த கேக் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி பண்ண கேக்கு தான் இந்த கேக்கு. ஆரம்பம்லாம் சூப்பராக போச்சு. எல்லா மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் 3 சம்பவம் நடந்தது. எக்கு பத்தலை, மைதா மாவு பத்தலை, நடுவில் பெருசாக கரண்ட்டு போயிடுச்சு. மைதாவை மெஷர் பண்ணுறேன். 130 கிராம்ஸ்க்கு 118 கிராம்ஸ் தான் இருக்குது. முட்டைக்கு 3 முட்டை வேணும், ஆனால் 2 முட்டை தான் இருந்தது. இதில் கரண்ட்டும் போயிடுச்சு. நல்ல வேலை லாஸ்ட் ப்ராசஸில் தான் கரண்ட்டு போச்சு. சரி, முட்டைக்கு பதிலாக கொஞ்சமாக பால் சேர்த்திக்கிட்டேன். அதே சமயம் மைதாவுக்கு கொஞ்சமாக பத்தலை, அதில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திக்கிட்டேன். அவனுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் ஸ்டவ்வில் பேக் பண்ணிட்டேன். எனக்கு எப்பயுமே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவனில் பேக் பண்ணுறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் பேக் பண்ணும்போது கேக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி நான் சொதப்பிரும்னு நினச்சி பண்ண கேக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது.